கிண்டியில் 2 ஏக்கர் நிலம் கொடுத்தோம். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதிரில் 2 ஏக்கர் நிலம், 1 ஏக்கர் 100 கோடிக்கு போகும். 200 கோடி நிலத்தை திரு கருணாநிதிகள் அடக்கம் பண்ண நாங்கள் கொடுத்தோம். மறுத்து நீதிமன்றம் போனீங்க, தீர்ப்பு வாங்கினீங்க. நாங்கள் நினைச்சா மேல்முறையீடு செஞ்சிருக்கலாம், செய்யல. ஏன் செய்யல? எங்களுக்கு உயர்ந்த பண்பு இருக்குது, உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை. திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் எங்களுடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி, அவர் முதலமைச்சர் இருந்தாங்க. அப்படிப்பட்டவருக்கு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அடக்கம் செய்த அருகிலேயே அவருக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் இடம் கேட்டோம், ஆனால் கொடுக்கல. சிந்திச்சு பாருங்க என்னென்னலாம் அப்போ பேசிட்டு இருக்காருன்னு. அதோட திரு கருணாநிதி அவர்கள் என்னென்ன பேசினார்? பெருந்தலைவர் காமராஜரை பற்றி மிக மிக மோசமாக பேசினார். அன்னை இந்திரா காந்தி அவரை பற்றி விமர்சனம் செஞ்சார். தியாகச்சீலர் கக்கன் ஆகியோரை பற்றி விமர்சித்தார் திரு கருணாநிதி அவர்கள். ஸ்டாலின் இப்போ அப்படியே மறைச்சு பேசுகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எப்படியெல்லாம் முன்னாள் தலைவர்களை விமர்சனம் செய்தார் என்று எங்களுக்கு முழுமையாக தெரியும். பட்டியலிட்டு பேசுவதற்கு எங்களுக்கு திறமை இருக்குது.